இதே சமயத்தில் தான் எங்கள் ராயபுரமில் நடந்த ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா. ஹாஸ்பிட்டலில் வந்து குழந்தை டெலிவரியாக கொடுத்துருக்காங்க. தட் சி செக்ஷன் முடிஞ்ச உடனே யாரோ ஹாஸ்பிட்டலில் வந்து பழகியிருக்காங்க, குழந்தைய வந்துட்டு கடத்திட்டு போன ஒரு விஷயம். அப்புறம் தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா, போரூரை சார்ந்தவங்க நினைக்கிறத விமன் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி என்னன்னா இங்கே அகெயின் திரும்ப வந்து நம்ம இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நம்ம அந்த குழந்தைங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் பெற்றோர்கள் என்னவா இருக்கும் அப்படின்னா, தெரியாதவங்க கூப்பிட்டா போகாத, தெரியாதவங்க ஏதாவது கொடுத்தா சாப்பிடாத, தெரியாதவங்க அப்படி தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா தெரிஞ்சவங்களால நடக்கும் நமக்குமே அந்த 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 கோணத்தில் யோசிக்கிறது இல்லைல்ல யாருமே. அப்படி சந்தேக கண்ணோட நம்ம வாழ்க்கையை வந்து எல்லார் மேலேயும் வைக்க முடியாது இல்லை. ஏன்னா அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. ஏன்னா இன்னைக்கு யாரோவால் நடந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு அதை நெருங்கி 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 எங்கே வந்துருச்சுன்னா, பக்கத்து வீட்டுக்காரர், ஏற்று வீட்டுக்காரர், சொந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க, சொந்த உறவினர்களாலேயே நடக்கக்கூடியது அப்படிங்கிறது ரொம்ப இதுவாயிடுச்சு இன்னைக்கு இந்த இடத்துல இல்லையா. அதனால் என்ன ஆகுதுன்னா, பெற்றோர்கள் ரெண்டு விஷயம் இந்த மாதிரி ஒரு இதில் ஈடுபடும் போது ஆன் அ காமன் நோட், ஓகே, இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ ஒரு அடல்ட்டுக்கு வந்துட்டு என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறது சொல்ல தெரியும் இல்லையா. பட் ஒரு குழந்தைங்களுக்கு வந்து அது உணர்ந்து அது சொல்லக்கூடிய ஒரு விஷயமே வந்து ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஏன்னா இன்றைக்கே யோசிச்சு பாருங்களேன், இந்த குழந்தை வந்து இப்போ உயிரோடு இருந்திருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ட்ராமா அது. விளாத்திக்குளம் கேஸில் என்ன நடந்திருக்கும், கடைசி வரைக்கும் லைஃப்பில் அவங்க எவ்வளோ பெரிய ட்ராமாவை கோத்ரூ பண்ணி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. ஸோ குழந்தைங்க இங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஸ்கூல்ஸில் மெயினாக வந்து ஜெண்டர் எஜுகேஷன், தட் இஸ் செக்ஸ் எஜுகேஷனை ஒரு பெரிய விஷயமாக கொண்டுட்டு வரணும். ஒன்று அந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது கொண்டுட்டு பேரண்ட்ஸ் இன்னொன்று நிறைய இடத்துல என்ன புரிதல் பார்க்க முடியுது அப்படின்னா, தொடர்ந்து வந்து அவங்க குழந்தைங்களோட எதிர்காலம்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது குழந்தைங்களுக்கு எதிர்காலம்னே ஒன்று இல்லாமல் போயிடுது இல்லையா. ஓகே, அப்போ யாருக்காக ஓடுறாங்க, யாருக்காக சேர்த்து வைக்கிறாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அந்த குழந்தைங்கிட்ட உட்காந்து டெய்லி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பேசக்கூடிய ஒரு விஷயம் அங்கே இருக்குது. ஓகே, இன்னொன்று இந்த மாதிரி தெரிஞ்ச நபர்களால் ஈடுபடுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்போ இனிமேல் எல்லா விதத்துலேயும் பேரண்ட்ஸ் வந்து காஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒன்று. எப்படின்னா, விளையாட போகிறாங்களா, அங்கே அவங்களோட அசிஸ்டன்ஸில் அவங்க கூட யாராச்சும் போகிறது, ஓகே, இல்லை வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது யாராவது போகிறது, எல்லா இடத்துலையும் குழந்தைகளை தனிமையில் விடாமல் கூட யாராவது ஒருத்தர் அவங்களுடைய ஒரு பாதுகாப்புக்கு ஒரு துணையாக போகிறது அப்படிங்கிறது இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்கிறத பார்க்கும்போது மிகவும் தேவையான ஒரு விஷயமாக தான் இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்குது.